அன்னாசி பழமும் இப்போ ஒரு மரம் தான். நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது போல நான் நிழல் என நம்பி சென்ற அந்த கட்சி ஒரு வெயில் என்பதை அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களை சந்தித்து உரையாடிய போதும், இந்த கட்சிக்குள் இருந்த நிலைகளை நான் பார்த்த போதும், இந்த நிழலின் அருமை எனக்கு அந்த வெயிலில் தெரிந்ததனால் இந்த கட்சிக்குள் நான் புகுந்தேன். கல்யாண வீட்டினுடைய அழுகை ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்க வேண்டும். மரண வீட்டினுடைய சிரிப்பு என்பது சற்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு கல்யாண வீடு என்று நான் பார்க்கின்றேன். இது ஒரு ஒற்றுமையை பறைசாற்றுகிற ஒரு இடம் என்பதை நான் நோக்குகிறேன். இந்த இணைவும் இந்த நிகழ்வும் இந்த பொத்துவில் பிரதேசத்தை சார்ந்த மக்கள் நாம் எப்படி பார்க்கிறோமோ, நம் அனைவருடைய பார்வைகளையும் தாண்டி இந்த பொத்துவிலுக்கு வெளியே இருக்கின்ற பல பேரும் இந்த இணைவையும் இந்த இடத்தையும் இந்த கூட்டத்தையும் வேறு விதமாக பார்க்கிறார்கள். இந்த ஊர் ஒன்றுபட்டு விட்டது. இந்த பொத்துவில் பிரதேசம் தனியான ஒரு அதிகாரத்தை பெறுவதற்கான சாத்தியத்தை உருவாக்கி நிற்கிறது என்பதை பார்க்கிறார்கள். இது கல்யாண வீடா இல்ல வேறு வகையான வீடு? இந்த நிகழ்வு ஒரு மங்களகரமான நிகழ்வா அமங்களகரமான நிகழ்வா என்று நீங்கள் கேட்டால், இந்த நிகழ்வு ஒரு மங்களகரமான நிகழ்வு. இந்த நிகழ்வு நிச்சயம் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நாம் எல்லோரும் மனம் விட்டு நம் பழைய கசப்புகளை எல்லாம் மறந்து ஒன்றுபட வேண்டிய ஒரு நிகழ்வு. நீங்க இதை புரிஞ்சு கொள்ளும். ஆசைதான் தனித்து நின்று பயணிக்க வேண்டும் என்ற ஆசைதான், ஒரு கட்சியை தொடங்க வேண்டும் என்ற ஆசைதான், ஒரு தலைவன் ஆக வேண்டும் என்ற ஆசைதான். அவை எல்லாவற்றையும் சிந்திக்க தலைப்படுகிற போது ஒரு சமூகத்தின் பிரச்சனைகள், இந்த சமூகம் பற்றிய எதிர்காலம் பற்றிய பயம் எமக்கு உணர்த்தப்படுகிற போது, ஒரு சமூகத்திற்காக நாம் பயணப்பட வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கிற போது கண்களை திறந்து ஒரு கட்சி வேண்டும், ஒரு தனி கட்சி, ஒரு சிங்கள பெரும்பான்மை கட்சி, இவைகளுக்குள் நாம் புகுந்து இந்த உரிமையை வென்றெடுப்பதா, தனித்து நின்று ஒரு கட்சியை தொடங்கி இந்த உரிமைகளை வென்றெடுப்பதா என்றெல்லாம் தட்டி தடவி பார்க்கிற போது, முஸ்லிம் சமூகத்திற்கான கட்சிகள் என்று சொல்லி இருக்கிற கட்சிகளுக்குள் ஒன்றில் புகுந்து நாம் இந்த அதிகாரத்தை வென்றெடுப்பதா என்றெல்லாம் யோசிக்கிற போது, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற கட்சிக்குள் நாம் புக வேண்டும் என்பதான ஒரு முடிவை நான் எடுத்ததன் பின்னணியில் ஒரு நாள் இரு நாள் சிந்தனையும் திடீரென்று முளைத்த முடிவும் அது அல்ல. நீங்க அதை புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாரும் எங்களுடைய காத்தான்குடியினுடைய தந்தை என்று தான் நான் அவரை சொல்வேன். எங்களுடைய முன்னாள் கவர்னர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா சார் அவர்கள், எனக்கும் அவருக்கும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததற்கு முன்பே ஊடகத்துறையில் இருக்கிற போது பல பேருடன் உறவு உண்டு. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அவரோடு நான் நெருங்கி பழகி இருந்தேன். கடந்த ஆட்சி காலத்தின் போது எங்களுடைய கௌரவ ஹிஸ்புல்லா சார் அவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு ஆளுநராக நீங்கள் வர முடியுமா என்பதான ஒரு அழைப்பு கூட சென்றது. அந்த நேரத்தில் நான் முன்னாள் ஜனாதிபதியோடு நெருங்கி இருந்த ஒரு காலகட்டம். எனவே அவரிடம் அது பற்றி வினவிய போது ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு ஆளுநர் பதவி வேண்டுமா, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி வேண்டுமா என்று கேட்டால் முஷாரப் என்னுடைய தெரிவு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய அடிப்படை உறுப்புரிமை பதவி என்று அவர் சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் பல பேரும் சொல்கிற ஒரு விஷயம்தான், சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு தலைவராக வரக்கூடியவர், ஒரு தலைமையாக ஒரு கட்சியை உருவாக்கக்கூடியவர் என்றெல்லாம் பல பேர் பல காலம் எதிர்பார்த்தாலும் தனக்கு இருக்கின்ற அத்தனை ஆற்றல்களை எல்லாம் தாண்டி அவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற இந்த பேர் இயக்கத்தின் ஒரு உறுப்பினராக நான் வரவே ஆசைப்படுகிறேன் என்று அவர் சொன்னதனுடைய அர்த்தத்தை தேர்தல் முடிவுகளிலே நான் பார்த்தோம். முஸ்லிம் காங்கிரஸோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று எடுத்த தீர்மானத்தில் இவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி தந்தது. நான் இதற்கு முன்பு இருந்த ஒரு கட்சி, நீங்கள் என்னுடைய பழைய நேர்காணல் அந்த கட்சியோடு முரண்பட்ட போதெல்லாம் நான் பேசிய விடயங்களை நீங்கள் மீள பார்த்தால் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். நான் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால், இந்த கட்சி எனக்கு பாதுகாப்பாக இல்லை என்று நான் பலமுறை சொன்னேன். ஏனென்றால் தேர்தல் காலத்திலும் நான் வென்றுவிடக் கூடாது என்று இயங்குகிற ஒரு நிலைமை, வென்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆனதன் பிற்பாடும் இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கான கௌரவத்தை கொடுக்க கூடாது என்று அம்பாறை மாவட்டத்திற்குள் பலரும் செய்கிற சூழ்ச்சிக்கு தலையசைக்கிற ஒரு நிலைமை. கட்சி என்னை கட்சியிலிருந்து தூக்கி எறிந்த போது எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சிக்கு எதிராக வழக்கிட்ட போது அனைவரும் தோற்று பாராளுமன்ற உறுப்பினரை இழந்தார்கள். ஆனால் இதற்கு முன்பிருந்த கட்சியில் என்னை தூக்கி எறிந்த போது நான் நீதிமன்றத்தை நாடினேன். உங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சியிலே ஒரே ஒரு வழக்கு தீர்ப்பு தான் பாராளுமன்ற உறுப்பினருக்கு சார்பாகவும் கட்சிக்கு எதிராகவும் வந்தது என்றால் அது என்னுடைய வழக்கு தான். இவரை நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கியது நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ற இயற்கை நீதி கோட்பாட்டுக்கு முரணானது, நீங்கள் உள்நோக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த கட்சி தலைமைக்கும் கட்சிக்கும் நீதிமன்றம் செய்தி சொன்ன போதே தெரிந்தது, இந்த கட்சி இதற்கு முன்பு இருந்த என்னுடைய கட்சி எனக்கு நீதியாக நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கவில்லை. அதனாலதான் நான் சொன்னேன், நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது போல நான் நிழல் என நம்பி சென்ற அந்த கட்சி ஒரு வெயில் என்பதை அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களை சந்தித்து உரையாடிய போதும்
இந்த கட்சிக்குள் இருந்த நிலைகளை நான் பார்த்த போதும் இந்த நிழலின் அருமை எனக்கு அந்த வெயிலில் தெரிந்ததனால் இந்த கட்சிக்குள் நான் புகுந்தேன். இவர்கள் அனைவரினதும் கோரிக்கைகள் ஒரு புறமாக இருக்க, அல்ஹாஜ் கட்சியினுடைய தேசிய தலைமை ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களை பற்றியும் நான் சொல்லுவேன். நிறைய கேள்வி கேட்டிருக்கிறோம், நிறைய பேசி இருக்கிறோம். அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை, கடல் தண்ணீர் சுத்திகரிக்கப்படவில்லை என்றும் கேட்ட கேள்விகள் தான். அதுல மறக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. நாம் எதிர்பார்த்த பல்வேறு தீர்வுகள் இங்கே நடக்கவில்லை என்று கேட்ட கேள்விகள் தான். மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நானும் ஊடகத்தில் பணியாற்றிய காலம் இருந்து அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களோடு தூரமாக நின்று பார்த்தவன். மீடியாவில் இருக்கிற நேரம் நிறைய கேள்விகள் அவரை நோக்கி கேட்டிருந்தேன். அரசியல் மேடைகள் ஏறிய போதும் நிறைய கேள்விகள் அவரை நோக்கி கேட்டிருந்தேன். ஆனால் ஒரு செய்தி அனுப்பினேன் நான் மீடியாவில் நின்ற போது. மீடியா புத்தி உங்களுக்கு எதிராக நிறைய கேள்விகளை கேட்கிறது. அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் என்ற தேசிய தலைமையை நோக்கி ஒரு கத்தியோடு நான் விரட்டி கொண்டு போகிறேன். நெருங்க அது கையில் கத்தியாக இருப்பதும் மாலையாக இருப்பதும் அவர் எவ்வாறானவர் என்ற உண்மையை புரியும் வரையில் தான் என்று சொல்லியிருந்தேன். ஊடக காலத்தில் பல பேரிடம் சொல்லி அனுப்பினேன். அவரிடம் சென்று சேர்ந்ததோ என்னமோ தெரியாது. இந்த பாராளுமன்ற காலகட்டத்தில் நான் பதவி வகித்த கட்சியினுடைய தலைமையாலும் கட்சியாலும் நெருக்குவாரங்களுக்கு உட்பட்ட போது தனித்து இயங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல சந்தர்ப்பங்களில் கிடைக்கும். இந்த சமூக பிரச்சனைகள் தொடர்பாக, இந்த சமூகத்தினுடைய விடயங்களுக்காக ஆங்காங்கே பாராளுமன்ற குழு கூட்டங்கள், அதே போன்று ஏனைய சந்திப்புகள், அதே போன்று ஜனாசா எரிப்பு போன்ற விடயங்கள், இம்ரான்கானுடைய சந்திப்பு, இப்படி பல சந்தர்ப்பங்களில் அவரோடு பழகுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்ட போது அவரை பற்றி நான் மிகச் சரியான ஒரு புரிதலுக்கு வந்தேன். இன்று இந்த நிமிடம் வரையிலும் நான் சொல்றேன். இன்றைக்கு முழுக்க ஊர்வலத்தில் நாம் இருந்தோம். இதற்கு முன்பு கடந்த வாரம் இந்த கட்சியினுடைய ஒர்க் ஷாப் ஒன்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு நடந்தது. 2 நாள் அவரோடு முழுமையாக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சில நேரங்களில் இந்த முஸ்லிம் காங்கிரசினுடைய ஹைகமாண்டில் இருக்கிறோம், நாங்கள் நீண்ட காலமாக இருக்கிற போராளிகள் என்பவர்களுக்கு கூட தெரியாத விஷயமாக நான் சொல்கிற விடயம் இருக்கும். என்னன்னா, நீங்க ஒரு பக்கம் பார்த்தவர்களாக, நான் ஒரு தலைமையோடு பயணப்பட்டவன், இன்னும் ஒரு தலைமையோடு வந்து நிற்பவன். எனவே அந்த தலைமையின் பலம் பலவீனம் எனக்கு நன்றாக தெரிந்து இன்னும் ஒரு தலைமையோடு வந்து நான் இணைந்து பணியாற்றிய போது தவறிழைச்சிட்டோமே என்று நாம் நம்ப இதை சொல்லணும். உங்களுக்கு அன்றைய தலைமையை நிராகரித்த போது நான் பேசிய வார்த்தை என்னவென்றால், ஆர்பி இஸ் நாட் ஃபிட் டு தி லீடர்ஷிப். ரெண்டும் சொல்லுங்க. அது போல இது போல அதை செஞ்ச ஒரு நாள் நான் பேசுறேன். He is not fit to the leadership. ஒரு தலைமைத்துவத்திற்கான தகைமை கொண்டவர் அவர் அல்ல. நான் வெளியே போகிறேன் என்று வந்து whatever it is, நாம் என்ன சொன்னாலும் எப்படி பேசினாலும் நான் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் கண்டு கொண்டது, there is only one leader in Muslim community in Sri Lanka, that is Rauf Hakkim. ஒரே ஒரு தலைமை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மக்கள் மிக தெளிவாக இதை கேளுங்க. மொழிவளம், அறிவுத்திறன், நாங்க சும்மா பேசுவோம். பார்லிமெண்ட்ல இப்ப நாங்க இன்று இருக்கின்ற கரண்ட் பார்லிமெண்ட் நாங்க எடுத்து பார்த்தா, நீங்க இன்னும் ஒரு கட்சியை பாருங்க, அந்த கட்சியில 2-3 எம்பிஸ் இருக்கிறாங்களாங்கிறது நமக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. முக்கியமான சட்ட மூலங்கள் விவாதிக்கப்படுகிற போது பாராளுமன்றத்தில் ஒரு நடைமுறை இருக்கு. இன்றைக்கு சட்டம் மூலம் இறைவரி திணைக்களங்கள்ல பிரச்சனைகளை பத்தி ஒரு சட்ட மூலம் வந்திருக்கு. அது கொஞ்சம் நிறைய சட்ட மூலங்கள் வந்திருக்கு. அந்த சட்ட மூலங்கள் வருகிற போது அந்த சட்ட மூலம் பற்றி பேசுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக குறைவு. சும்மா அந்த கேலரிக்கு பேசி நாங்க ஓட்டு எடுக்கணும்ங்கிறதுக்காக நம்ம ஊர்ல நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை பேசுற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரை பார்த்து. உண்மையாக பாராளுமன்றம் என்பது சட்டத்தை உருவாக்குகிற ஒரு இடம். சட்டமாக்குகிற இடத்தில் இருப்பவர்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும். லோயர்ஸ் எல்லாம் ஒரு பார்லிமெண்டேரியன் ஆகிறதுக்கு மோஸ்ட் சூட்டபிள் என்று ஏன் சொல்றோம்னா, சட்டத்தை உருவாக்குற இடம், அதை பற்றி அறிவு இருக்கணும், அதை பற்றி பேசணும். எனவே எப்போதும் சட்ட உருவாக்கத்தின் போது, மிக முக்கியமான சட்டங்கள் உருவாக்கப்படுகிற போது, அந்த சட்டம் பற்றிய எங்களுடைய சமூகம் சார்ந்த, இந்த தேசம் சார்ந்த விடயங்களை பேசக்கூடிய ஆற்றல் ஆளுமை இன்றைக்கு நீங்க இப்ப இருந்து மனசுல யோசிச்சு பாத்தீங்கன்னா, முஸ்லிம் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் என்று நீங்க தேடி பார்க்கிற போது நமக்கு மிக முக்கியமான 1, 2, 3 நாங்கள் பட்டியலிட்டால் முதல் 3 இடத்தை நாங்கள் கொடுக்கணும் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களுக்கு. எனவே சட்டம் உருவாக்குகிற இடத்தில் சட்டத்தை புரிந்து கொண்டு பேசக்கூடிய ஆற்றல் ஆளுமையோடு இருக்கின்ற ஒரு தலைமை வேணும். நான் எதிர்முகாமில் இருந்த போது மேடையில் நான் பேசியிருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய ஒருவர் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் என்பதை நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள். இதே இடத்தில் நான் பேசியிருக்கிறேன். இப்போது சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற கட்சியினுடைய தலைமைதான் முஸ்லிம் சமூகத்தின் தலைமையாக இருந்தால் மட்டுமே நாங்கள் நிச்சயத்தை முன்ன முடியும். மிகுந்த சந்தோஷப்பட்டேன். எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி நிஷாம் காரியப்பர் சார் அவர்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமை பதவி கொடுத்து அவருடைய பங்கை மிக அழகாக செய்கிறார். கவி பாடுகிறார், பன ஓதுகிறார், சட்டம் பேசுகிறார். பன்மொழியிலே கிட்டத்தட்ட கடந்த மாதம் மந்திரி.lkயிலே வந்த தரவரிசை பட்டியல் பார்க்கிற போது
முதல் 20க்குள்ள அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரியதொரு அடைவு. நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் முதலாவது மாதம் இருந்து கடைசி மாதம் வரையிலும் ஒவ்வொரு மாதத்தினுடைய பட்டியலிலும் அம்பாறை மாவட்டத்தில் நான் முதலாவதாக தான் இருந்தேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய நிசாம் காரியபர் சாருடைய பங்களிப்பு அது மிக உன்னதமான ஒரு பங்களிப்பு. எனவே இந்த கட்சியினுடைய தலைமை ஒரு சிறந்த தெரிவை அங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பியதிலே நான் அவருக்கு இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் சார்பாகவும் அதே சமயத்தில் இந்த தேசத்தின் சார்பாகவும் நான் நன்றி கூற கடமைப்படும். நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசலாம். எங்களுடைய கட்சியினுடைய ஹைகமாண்ட் பழைய போராளி எங்களுடைய சட்டத்தரணி கபூர் சார் அவர்கள் ஒரு முறை நேர்காணல் நான் மீடியாவில் செய்த போது வந்தார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். முஸ்லிம் காங்கிரசினுடைய ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்களுக்கும் இப்போதைய தலைவர் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களுக்கும் இடையில என்ன வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்கன்னு கேட்டு அவர் அழகா சொன்னார். பொறுமை என்கிற விஷயத்துல எம்.எச்.எம். அஷ்ரப் சாரை தாண்டிய இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுமைசாலி அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார். நான் உண்மையா சொல்றேன், ஒரு சொற்ப காலம் தான் அவரோடு நான் பழகுகிறேன். அந்த பொறுமை விஷயத்தில் அல்லாஹ் அவருக்கு தெளிந்த ஒரு ஞானத்தை கொடுத்ததால் ஒரு மிக பெரும் பொறுமைசாலியாக இருக்கிறார். தொடர்ந்தும் அந்த பொறுமையை அவர் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரு விருப்பமாக இருக்கிறது. இந்த கட்சியில சேர்ந்து விட்டோம், இந்த கட்சி தலைமையை பத்தி நாம நல்லா பேசணும் அப்படி கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஊர் மக்களுக்கு நான் அவரோடு இணைந்து பழகிய காலம், நான் எதிர்முகாமில் இருந்து ஒவ்வொரு தளத்திலே அரசியல் செய்த காலம், தேர்தல் காலங்களிலும் கூட என்னோடு இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் சாட்சியாக இருப்பீர்கள். நான் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களை பற்றி பேசுகிற போது சற்று அடக்கி வாசிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு 3 வருடங்களுக்கு மேலாகிவிடும். நீங்க அதை தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. அது எப்படி உருவானது என்றால், பாராளுமன்றத்தில் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற போது இந்த அரசியல் சட்டம் நுணுக்கம் தொடர்பாக அவரிடம் இருந்த துல்லிய ஞானம் இவர் போன்ற ஒருவர் தலைமையாக இருக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். பல விஷயம் நடக்கல. ஆம், ஒரு காரியத்தை செய்வதற்கு வெறுமனே ஒரு கட்சி தலைமை மட்டும் நினைச்சா முடியாது. இப்ப நாங்க இருக்கிறோம், பிரதேச சபை உறுப்பினர்கள் நிறைய பேரை நீங்க உருவாக்கிருக்கீங்க. அந்த வட்டாரத்தில் சரியான வேலைகளை செய்ய வேண்டியவர்கள் உங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர். பிரதேச சபை உறுப்பினர் அசம்பந்தமாக இருக்கிறார் என்பதற்காக ஒரு கட்சி தலைமையை நாம் விமர்சிக்க முடியாது, ஒரு கட்சியை நாம் விமர்சிக்க முடியாது. அதுபோல நிறைய வேலைகள் நடப்பதற்கும் நடக்காமல் இருப்பதற்கும் நாம் தேர்வு செய்கிற பிரதிநிதிகளினுடைய ஆளுமையும் ஆற்றலும் மிக முக்கியம். நான் இந்த ஊரிலே தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை தீர்க்கின்றேன் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் தொடர்ச்சியாக அலுப்பு தட்டாமல் ஒரு பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று நான் விடாமுயற்சியோடு செய்த அந்த முயற்சி மட்டும்தான். அந்த முயற்சியை செய்யாத பலரினுடைய பழியையும் ஒரு கட்சி தலைமை தன் தலையில் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு பற்றி நான் மனம் வருந்துகின்றேன். அதற்காக அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் தேசிய தலைமையிடம் என்னுடைய மன்னிப்பையும் நான் கோரும். இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியினுடைய தேசிய இளைஞர் அமைப்பாளர் என்ற பதவியையும் ஒரு கௌரவத்தையும் எனக்கு தந்திரு. இப்போது என்னுடைய சபதம் எல்லாம் இதற்கு பிறகு இந்த ஜலாலின் சதுக்க கடற்கரை மண்ணில் நடைபெறுகிற கூட்டம் எல்லாம் பெருவாரியான மக்களை கொண்ட முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டமாகத்தான் இருக்கும். இந்த பொத்துவிலில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாக தேசிய ரீதியாக இளைஞர் படையணி ஒன்றை திரட்டி முஸ்லிம் சமூகத்தினுடைய ஏகபோக கட்சியாக முஸ்லிம் காங்கிரஸ் திகழ்வதற்கு அது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி, பழமையான ஒரு கட்சி, எல்லா விதத்திலும் ஒரு தேர்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. அவ்வாறு இருந்த போதும் என்னுடைய பணிக்கு என்னாலான முயற்சிகளை செய்து இந்த கட்சியை மிகச் சிறந்த ஒரு இடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு நான் முழு மூச்சோடு நான் செயற்படுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற செய்தியை உங்கள் எல்லோரிடமும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நானும் சகோதரர் எம்.எஸ். அப்துல் வாசித் அவர்களும் ஒன்று சேர்ந்து கல்யாண வீட்டை இன்றைக்கு நானும் அவரும் சந்தி, மௌத்தான வீட்டிலையும் நானும் அவரும் பலமுறை, நான் எம்பி அறிக்கக்குள்ள அவர் சேர்மன் அறிக்கக்குள்ள சந்திச்சிருக்கிறோம். கல்யாண வீட்டில் உங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். என்னோட நிற்கிறவர்களும் அவரோடு நிற்கிறவர்களும் அடிக்கடி சந்திக்கிறேன். மரண வீட்டிலும் உங்கள் எல்லாரையும் நான் பார்த்திருக்கிறேன். என்னோடு நிற்பவர்களும் அவரோடு நிற்பவர்களும் சந்திக்கிறேன். அரசியல் தேர்தல் என்று வருகிற போது நாம் முட்டிக்கொள்கிறோம். தலைவர்கள் இருக்கிறோம், வழக்குக்கு போறீங்க, சண்டை பிடிக்கிறோம், உள்ளுக்கு போன பெயில் எடுக்கணும், நடக்குது நிறைய. ஒரு தனிப்பட்ட குடும்ப குரோதங்கள் உருவாகிற அளவிற்கு இந்த அரசியலும் தேர்தலும் எம்மை பகைமைப்படுத்தி விட்டது. 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடந்த போது இந்த ஊர் ஒரு சிற்றூர் அல்ல. இந்த ஊரில் உள்ள வாக்குகள் அனைத்தையும் நாம் ஒன்றுபடுத்தினால் நிச்சயமாக இந்த ஊருக்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறலாம். இது ஒரு பெரும் ஊர் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். நீங்கள் நம்பி வாக்களித்தீர்கள். நாம் ஒரு பெரும் ஊராக நிரூபித்து பாராளுமன்ற உறுப்பினரை பெற்று கடந்த தேர்தல் காலங்களில் மேடையில் சொன்னேன், பாராளுமன்ற உறுப்பினரை பெற வேண்டிய ஒரு ஊர் இது, பெறாவிட்டாலும் பாராளுமன்ற உறுப்பினரை கொடுக்க வேண்டிய ஒரு ஊர் இது என்று நான் சொன்னேன். அந்த விடயம்தான் இன்று நடந்தேறி இருக்கிறது.
நாங்கள் தேர்தலில் வெறும் 88 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டாலும் இந்த ஊர் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்பதற்காக கௌரவ தலைமை அவர்கள் எத்தனையோ ஊர்கள் காத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலும் பொத்துவிலுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் எடுத்த முயற்சிக்கும் அவர் செய்திருக்கின்ற இந்த நன்றிக்கும் நாங்கள் எல்லோரும் நன்றி கடன்பட்டவர்கள். சகோதரர் MS அப்துல் வாசித் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுப்போம் என்று என்னிடம் தலைமை கூறிய போது நீங்கள் என்ன நினைத்தீர்களோ தெரியாது. ஒவ்வொரு மேடையிலும் நான் மாற்று முகாமில் இருந்து இங்கு மேடை போட்டு பேசிய போது சொன்ன வார்த்தையை மீண்டும் ஞாபகப்படுத்த, இந்த ஊருக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்குமாக இருந்தால் முன்னின்று போஸ்டர் ஒட்டுவதற்கும் மாலை போடுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பொத்துவிலுக்கு முஷாரப் முதுநபீன் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதல்ல, பொத்துவில் பாராளுமன்ற உறுப்பினரை பெற வேண்டும், அவ்வளவுதான். சரியாபடியா நான் சொல்றேன். பொத்துவிலுக்கு SMM முஷாரப் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதல்ல. இன்னும் எத்தனை நாள் நாமோ தெரியாது. நாளை ஒரு புதிய தலைமுறை வரும். இந்த இடத்தில் இந்த கட்சிக்காக பேசுவதற்கு வேறு சில கூட்டம் உருவாகும். ஒருவருக்காக அல்ல அரசியல், அது ஊருக்கானதாக சமூகத்திற்கானதாக இருக்குமாக இருந்தால் முஷாரப் என்கின்ற இந்த நபரை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்று கொண்டாடியது போல் MS அப்துல் வாசித் என்ற பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் கொண்டாட வேண்டும். எதற்கு இந்த பகைமை? மறப்போம், ஒன்றுமில்லை. எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாள் நான் என்று சொல்லிக்கிறேன் பல மேடையில். நீங்களும் அப்படிதான் இருக்கணும். இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. SLMC தலைமை தேசிய தலைவர் பொத்துவிலுக்கு கௌரவ வாசித் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்தார் என்பதனால் நடந்த விஷயங்களை பத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா பல ஊர்களுக்கு கோபம், பல பேர் எனக்கு தரல என்று பெரிய போட்டி. ஆக ஒரு புறத்தில் கோபம் போட்டி இருக்கிற நிலையில் நமக்கு தந்ததற்காக நாம் எவ்வளவு தூரம் நன்றி சொல்ல வேண்டும், நீங்க அதுக்கு தெளிவா புரிஞ்சு கொள்ளும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஊடகத்தில் பணியாற்றிய காலம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் SSP மஜித் சார் அவர்கள் தேர்தல் கேட்டபோது, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MP அசீஸ் சார் அவர்கள் தேர்தல் கேட்டபோது, தோல்வி உற்றவுடனே இங்கே ஒரு கூட்டம் நாங்கள் வேனை பிடிச்சிடுவோம், 2-3 வேனுக்கு ஆள் காசு கொடுத்து எல்லாரும் ஏறிக்கொண்டு போறது. நான் ஒரு மீடியாவில் வேலை செய்கிறேன். முன்னாள் அமைச்சர் ஒருவர் வேறொரு கட்சியினுடைய தலைவர் அவருடைய வீட்டில் எங்களுக்கு தேசிய பட்டியல் தாங்கண்டு கியூல நிற்கிறாங்க. அப்ப நான் மீடியாவில் வேலை செஞ்சு டைம் வந்து அந்த இடத்துக்கு போறேன். போய் பார்த்தா எம்முடைய ஊரில் இருந்து போனது போலவே பல ஊர்களில் இருந்து வேன் பிடிச்சி வந்திருக்காங்க. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கவும் இடமில்லை, வாசல்ல இருக்க இடமில்லை, ரோட்ல காலையிலிருந்து நின்று கொண்டிருந்தார். ஆக பாராளுமன்ற உறுப்புரிமை என்கின்ற உச்ச அதிகாரத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று கெஞ்சிய வரலாறுகள் நம்மிடம் இருக்கிற போது நாம் கேட்காமலேயே உங்கள் ஊர் பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிற ஊர், சர்வதேச நெருக்கடிகள் தேசிய நெருக்கடிகள் நிறைந்த ஊர், உங்கள் ஊருக்கு அதிகாரம் வேண்டும் இந்தாங்க என்று தந்த இந்த தலைமையை நாம் கொண்டாட வேண்டுமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பிரச்சனை? நமக்கு ஒன்றுமில்லை. இனி எல்லாரும் ஒன்றுதான். அதை பெருசா அடிச்சுட்டான், இதை சின்னதா அடிச்சுட்டான், அங்க ஒரு போஸ்டர் இருக்கு, இங்க ஒரு போஸ்டர் இல்லை. இந்த கதையெல்லாம் விடுங்க. நாம் எல்லாரும் ஒன்றாக பயணிப்போம். இந்த ஊருக்குள் சில்லறை கட்சிகள் இம்முறை நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முஸ்லிம் வட்டாரம் 9ஐயும் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான் பண்றீங்க. 2-7 அன்னாசி பழமாக இருந்தாலும் மரமா இருந்தாலும் அன்னாசி பழமும் இப்போ ஒரு மரம் தான். 9 வட்டாரங்களையும் நாம் தான் வென்றோம். ஏனைய கட்சிகள் ஆளும் கட்சியாக இருக்கலாம் அல்லது ஏனைய கட்சிகளாக இருக்கலாம், போனஸில் உதிரியாக பொறுக்கிக் கொண்டதை கொண்டு இங்கு இருக்கிறார்கள். இங்கு இதற்கு பின்னர் இந்த பொத்துவில் மண்டில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியை தாண்டி எவருடைய பருப்பும் வேகாது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சு. எல்லா வட்டாரத்திலும் பல கோடி காசை செலவழிச்சும் எங்களுக்கு 1000 ஓட்டும் கிடைக்கல என்று கண்ணீர் விட்டாங்க வேறு கட்சி சார்ந்தவர். எனவே இங்க இந்த ஒற்றுமை இந்த ஊருக்கு மிகவும் அதிகப்படியான வாக்குகளை தருகிற போது ஒரு சிற்றூர் என்ற ஒரு காலகட்டத்தில் இழித்துரைக்கப்பட்ட ஊர் ஒரு பெரிய ஊர் என்று நீங்கள் கடந்த தேர்தலில் நிரூபித்ததை விடவும் ஒற்றுமையாகி நாங்கள் ஒட்டுமொத்தமாக மரச்சின்னத்துக்கு கொண்டு எங்கள் வாக்குகளை கொட்டுகிற போது இது மிக பெரும் ஊராக பரிணமிக்கிற காலம் எதிர்காலத்தில் இருக்கிறது. அது நன்மையா தீமையா? அது நன்மையா தீமையா? எனவே தயவு கூர்ந்து அன்பார்ந்த பொத்துவில் சமூகத்திடம் நான் வினயமாக கேட்கிற ஒரு விஷயம், இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. நமது கட்சியினுடைய தலைமை, அதே போல இந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள், நான் சில பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உண்மையாகவே நான் இதற்கு முன்பிருந்த கட்சிக்குள் எனக்கு அம்பாறை மாவட்டத்திலேயே பல நெருக்கடிகள், தேசிய ரீதியாகவும் பல நெருக்கடிகள். ஆனால் சந்தோஷப்படுகிறேன், எங்களுடைய MS உதுமான் லபசராக இருக்கலாம், அல்லது ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் MP-யாக இருக்கலாம், அல்லது ஹிஸ்புல்லா சார் அவர் வேறு மாவட்டம், அது எனக்கும் அவருக்கும் இருக்கின்ற உறவு வேறு. எமது மாவட்டத்தை சேர்ந்த MP-கள் முதற்கொண்டு இங்கு இருக்கின்ற ஹைகமாண்டை சேர்ந்த பலருமே, நான் கடந்த 2 நாள் ஒர்க் ஷாப்புக்கு சென்றிருந்தேன். புதிய ஒரு வீட்டுக்குள்ள போற நேரம் என்ன ஒரு சின்ன பயம் பதட்டம் இருக்கு. எப்படி பார்க்குறாங்களோ, எப்படி எடுத்துக்கொள்கிறாங்களோ, எப்படி நடந்து கொள்கிறாங்களோ என்கிற பயம் பதட்டம் இருக்கும்.
இந்த 2 நாள் முஸ்லிம் காங்கிரசினுடைய வதிவிட பயிற்சி நெறி மட்டக்களப்பில் நடைபெற்றது. நான் உள்ளிட்ட எமது அனைத்து பிரதேச சபை உறுப்பினர்களும் சென்று வந்தோம். உண்மையான எமது இல்லத்துக்கு நாம் வந்ததான ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் இந்த கட்சியினுடைய ஹைகமாண்ட் மெம்பரிலிருந்து, பாராளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து, ஏனைய மாவட்டத்தில் உள்ள பிரதேச சபை உறுப்பினர்கள் வரையிலும் அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் தந்தார்கள். அதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற இந்த பேரியக்கத்துக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே ஒரு மிகுந்த தெளிவான ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கட்சி நமக்காக நன்மை செய்ய தயாராக இருக்கிற போது இந்த கட்சிக்காக நன்மை செய்ய நாம் புறப்பட வேண்டும் என்ற பணியில் தான் இந்த முதலாவது கூட்டம், இந்த பேரெழுச்சி பெருவிழா என்கின்ற கூட்டம் இங்கே நடைபெறுகிறது. எனக்கும் சகோதரர் வாசித் சார் அவர்களுக்கும் ஒரு பொல்லாப்பும் இல்லை. கீழே கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்புகள் வருகிற போது கூட நாங்கள் 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் இப்ப பயணிக்கிறோம். வாசித் சார் என்ன ஒத்துக்கொள்றீர்கள் தானே? ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறோம். இதே போல எல்லாரும் அதே ஒற்றுமையோடு நாம் பயணிக்கிற போது மிகச்சிறந்த ஒரு அடைவை நாம் அடைய முடியும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு வெளிப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் வருகிற காலம் எமக்கான ஒரு சிறந்த நல்லெதிர்காலமாக அமைய வேண்டும். இந்த கட்சியை பெரும் வளர்ச்சி பாதையில் நாம் அனைவரும் கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் கேட்டு உங்களிடமிருந்து வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.